போய் சமயத்து விடு போய் நேரா அந்த மிஷின் ஒர்க் ஆகலாம் தூக்கி தூர எறியும் விட்டாலே வேலையை போய்க்கு மண்ணெண்ண இல்லைன்னா சொல்லி நான் போறேன் கொஞ்ச நாள் ஒன்றே பாக்கேன் காலத்தை வந்து குத்திட்டு இருப்பான் கேட்டா நெட்வொர்க் ப்ராப்ளம் எனக்கும் சோறு அடுப்புல இட்டுட்டு வந்து கவர்மெண்ட் நாங்க என்னத்த சிறைச்சவா செய்யும் ചമ്മന്തം ചെത്തമുളി കെട്ട കണക്കാക്കിതാ ഇരിക്കാ അരി ഇളക്കിയല്ല இந்த பையில பாத்துட்டு தெரியுது இதுக்கா நான் கடன் வேண்டி எல்லாம் படிச்சு வச்சாக்கா ஒரு கணக்கு வேண்டாமா நாளை എത്ര ദൂരം നമ്മ വളർത്തി വിട്ടിട്ട് ഇപ്പോ ഉള്ള എല്ലാ കുട്ടികളും ഇപ്പടി നല്ലൊരു ചമ്മന്താക്കാ മിലിറ്ററിയിൽ ഇരിക്കാൻ പോ അതുകൊണ്ട് പാത്ത് വെച്ചുകൂടാ 4 സെന്റ് വസ്തു ഉണ്ട് ഒരു സ്വന്തമായിട്ട് വീടുണ്ട് അത് വേണ്ടാന്ന് ചൊല്ലിട്ട് നിക്കാ ഞാൻ കെട്ടുന്നവനതാൻ കെട്ടുവാൻ അല്ലെങ്കിൽ ഞാൻ ചുമ്മാ വീട്ടിൽ ഇരുന്നിട്ട് പോയി ഇവിടെ വീട്ടിൽ ഉണ്ടാക്കാൻ ഞാൻ വളർത്തിട്ടിരിക്കേ ഇത്ര ദൂരം കുട്ടിയെല്ലാം തൊലച്ച് കെട്ട് ചെല്ലിയാ എനിക്ക് നല്ലൊരു പയ കിട്ടിയിരുന്ന ഞാൻ ഇപ്പടി കിടന്ന് ചാവണം മൈതോളെ പെത്ത് പോട്ടിട്ട് നമ്മ കിടന്ന് ചാവണാക്ക ചങ്കടപ്പെടാതെ എന്നത്തെ ചെല്ല വേറെ പോറടത്തുള്ള എല്ലാം കേക്കിന് മോള് കണ്ട് കല്യാണം ഞാൻ എന്നത്താക്കാ ചെല്ലെങ്കിൽ இவளுக்கு எங்க போனாலும் குண்டணிக்கா கல்யாணம் வீடு பாக்கலையா சடங்கு வீடு பாக்கலையா எங்க கரையாத பாக்கலையா நடிச்சிருவா ஓய் எள்ளு போய் சாத்தி போட்டுட்டு வார போய் நேரம் ஆகுது ஒரு பூட்டாண்டா வந்து குடிக்க தானே 2 மணிக்கு எங்களுக்கு சோறு தின்னாண்டாமா பின்ன எங்க போறாங்க எங்க போறாங்க ஓய் மரியாதை பேச மரியாதை ஒரு மணி அது ஒருத்தர் நீங்க அரிசி தூக்குனீங்க எல்லாரும் அங்க பில்லு போட்டு எல்லாரும் கொடுத்துட்டு போறா மதி எங்களுக்கு சோறு தின்னா நீ எப்படி போற நான் பாக்கி எங்களுக்கு வாங்கி வேற இல்லையோ எல்லாரும் உண்டு எங்க போற குடிச்சிட்டு வந்துட்டு இங்க சூடாவே யாரு மட்டும்தான் நியாய வேற கடா நடக்குது அத்தனை அநியாயம் அதெல்லாம் அப்படி ஒண்ணும் இல்லையா 1 கிலோக்கு 1000 கிராம் உனக்கு 800 தொங்குது ஒரு மாசத்துல 3 வட்டம் மண்ணெண்ண கேட்ட தர மாட்டியா ஒரு தடவை என்னத்த கூட வீட்டு மட்டும் நல்லா கமத்துதீங்களா எங்க சாக்கடையில போறது நான் பாக்கிறேன் எங்க 800 கிராம் நிறுத்து தராண்டா இவரு விடாடா நம்ம எங்க போறோம் உனக்கு நீ வாப்பா யாரு உனப்பா இது உனக்கு ஒப்பனா ஆமா என்ன விஷயம் என்ன அம்மா வரமோட்டுகளை எழுதி கொடுக்க 40 கிலோ அரிசி வறுமையா ஆமா யாரு வறுமை ஒரு கமத்தது பத்தாது வறுமை கூட வேற கேக்குறா